தியானிக்க போகிறோம். அதுல 7ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவருடைய திரளான மீட்பும் உண்டு. ஆமேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நம்முடைய ஆரோகண சங்கீதத்தின் காலை தியானத்துல அடுத்த சங்கீதம் 130ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். 1 முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை தாவீதின் ஜெபமும், 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை அவனுடைய அறிக்கையும். 1-4 வரை ஜெபம், 5-8 வரை அவனுடைய அறிக்கை, கன்ஃபெஷன். முதலாவதாக அவனுடைய ஜெபத்தை தியானிக்கலாம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இந்த 2ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி என்ன செலுத்துகிறான்? விண்ணப்பத்தை செலுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அடுத்து ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான் ஜெபத்துல. எப்படி? கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவர் எப்பெல்லாம் நாம ஜெபிக்க போகிறோமோ அப்பெல்லாம் நோட் புக்கை, டைரியை திறந்து நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் படிச்சு பார்ப்பாருன்னா யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல யாராலேயே நிற்க முடியாது. ஆகவே கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, யாருமே நிலை நிற்க முடியாது. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்ன மாதிரியான பயம் இது? அதுதான் ஆச்சரியமாய் இருக்கிறது. டேவிட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஃபியர், பயத்தை குறித்த தாவீதின் புரிதல். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டான்? அவர் மன்னிக்கிறாரு, அண்ணத்துக்கு பயம். அவர் தான் என்ன பண்ணாலும் மன்னிச்சிடறாரு, அதுக்கே அவன் பயப்படணும்? அப்படித்தானே நம்ம யோசிக்க தோணும். சொல்லுங்க, அப்படித்தானே யோசி. என்ன பண்ணாலும் அவர் மன்னிச்சிட போறாரு, அதுக்கே அவன் பயம். ஒருவேளை மன்னிக்கலன்னா, ஒருவேளை இந்த முறை நான் தண்டிக்க போறேன்ட்டாருன்னா, அந்த மன்னிப்பு கோருகிறதுல, அந்த மன்னிப்பை வேண்டுகிறதுல என்ன இருக்கணும்? பயம் இருக்க வேண்டும். மன்னிப்பு அவர் கொடுத்தாலும் என்ன இருக்கணும்? மனசுல பயம் இருக்கணும். ஐம் சாரி லார்ட். ஒருவேளை அவர் கோபப்பட்டு ஆண்டவர் மன்னிக்காம போயிட்டாருன்னா என் நிலைமை என்னவாகும்? ஆகவே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதை நிமித்தமாக இந்த பயம் வருகிறது. அவுட் ஆஃப் தேங்க்ஸ்ஃபுல்னஸ், நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பயம் வருகிறது. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு என்ற இந்த 4 வசனங்களை அவன் ஜெபமாக ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பாரானால் யார் நிலை நிற்க கூடும்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஜெபத்துல ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்டுட்டான். கர்த்தர் மன்னித்தார் என்கின்ற நிச்சயம் அவனுக்கு வருகிறது. வந்த பிறகு அவன் வாயிலே வரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க, அவன் சொல்லக்கூடிய அறிக்கையை கவனிங்க. 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா
காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 8 வசனத்துல, இந்த 5ஆம் வசனத்துல குறிப்பா அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். எதை நம்பணும்? யார நம்பணும்? யார நம்பணும்? நல்லா சத்தமா ஒரு 4 முறை சொல்லுங்க. யார நம்பணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். அதுக்கு பதிலா வேற எதை நம்பினாலும் யார நம்பினாலும் ஏமாந்து போயிருவோம். நாம நம்புகிறதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அதனுடைய கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான். அதை மாத்திரம் நம்ப வேண்டும். அவர் உன்னை நான் சுகப்படுத்துவேன்னு சொன்னார்னா அதை நம்பணும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொன்னார்னா அதை நம்பணும். நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொன்னார்னா அதை என்ன பண்ணணும்? நம்பணும். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றே ஒன்று கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். எது மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறப்போவதில்லை. உலகமே அழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்னா போறதில்ல, மாற போறதில்ல. ஆகவே அந்த வார்த்தையை நாம என்ன பண்ணணும்? நம்பணும். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆகுமோ ஆவதோ தெரியலையே, நடக்குமோ நடக்காதோ தெரியலையே, ஒருவேளை இதுதான் லாஸ்டா? ஆமா தானே? சும்மா தலைநோவு வந்துட்டுலாம் முடிஞ்சிச்சு பழகுது. இப்படித்தான் அவங்களுக்கு தலைநோவு வந்து அப்படியே ஸ்டோக் வச்சு அப்படியே போயிட்டாங்க இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இப்படி அவன் 5ஆம் வசனத்திலே அறிக்கை செய்து 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இவன் எப்படி காத்திருக்கிறான்னு ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றான். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும். மலையின் மேல கோபுரம் கட்டி அந்த கோபுரத்து மேல கிழக்கை நோக்கி ஒரு ஜன்னல் வைத்து அங்கே ஜாமக்காரர் டியூட்டி பார்க்குவாங்க. 10ல இருந்து 12, 5 10 பேரு, 12ல இருந்து 2 மணி ஒரு 10 பேரு, 2 மணில இருந்து 4 மணி வரல ஒரு 10 பேரு, 4 மணில இருந்து 6 மணி வரலன்னு ஒரு 10 பேருன்னு டியூட்டி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல கடைசி ஆளுங்க இருக்காங்க பாரு, 4 மணில இருந்து 6 மணி வரும். அதுதான் சொக்குற நேரம், தூக்கம் அப்படியே கிருன்னு இழுக்கிற நேரம், உறங்கி விழுற நேரம். நாங்க கூட கார் ஓட்டின்னு வர்றப்ப 1 மணி வரலும் சமாளிச்சிடலாம். ராத்திரி 1 மணி வரலும் பிரச்சனை இல்லை, 2 மணி கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆயிடும்? தூக்கம் வந்துடும். ஜாமக்காரருக்கு காலையில உறக்கம் வந்துடும். ஆனா எப்பொழுது விடியும் அன்று அவன் கிழக்கையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கிழக்குல என்ன உதிக்கும்? சூரியன் உதிச்சா என்ன ஆகும்? இந்த 40 நாள் தான் நம்ம பாக்குறது இல்ல. சரி, அட்லீஸ்ட் நீங்க நம்மலாம் இத பார்க்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல. சூரிய உதயத்தை கூட பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜாமக்காரர் விழித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் நான் அதிகமா அரண்மனையில ஜாலியா தூங்கின்னு இருக்க வேண்டியவன். தாவீது சொல்லுகிறான், அவங்கள காட்டில டியூட்டி பார்க்கிறவங்களை விட நான் எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்படி காத்து நின்றா என்ன நடக்கும்? அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு காத்து நின்றா என்ன நடக்கும்னா 7ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஆமா,
ஆண்டவருக்கு காத்து கொண்டிருந்தால் இஸ்ரவேல் கர்த்தருக்காய் காத்திருப்பதாக. கர்த்தரிடத்துல கிருபையும் அவரிடத்துல திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? கிருபை இருக்கிறது. கர்த்தரிடத்துல என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. அடுத்து அவரிடத்துல திரளான மீட்பும் இருக்கிறது. அவர் மீட்டுக் கொள்ளுகிறவர், அவர் ரட்சித்துக் கொள்ளுகிறவர், அவர் கிருபை அளிக்கிறவர். அவரிடத்திலே கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். முதல்ல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு மன்னிப்பு கேட்கிற தாவீது இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்காக ஆண்டவரிடத்துல மறுபடி என்ன சொல்றான்? வேண்டுதல். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு நான் தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஏறிக்கிறவன் இல்ல. ஒரு கப்பல் முழுகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். கப்பல் தரை தட்டிச்சு, பாறை மேல மோதிருச்சு, முழுகி கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் மனிதர்களை எல்லாம் காப்பாற்றுவாங்க. வயசானவங்க, லேடிஸ், குழந்தைங்கன்னு எல்லாரையும் சின்ன படகுலையோ அல்லது மிதவையிலையோ காப்பாத்துறாங்க. விலையேற பெற்ற பொருட்கள் எதனா அந்த கப்பல்ல இருக்குதா அப்படின்னு பார்த்து அத்தை காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல முடியல, இந்த லாஸ்ட் மேன் டு எஸ்கேப், கடைசியா தப்பிச்சுக்க வேண்டியது யாரு? மாலுமி, கேப்டன். அவர் ஃபர்ஸ்ட் ஏறி முதல்ல உட்காந்து கூடாது. அவர் ஃபர்ஸ்ட் உட்காந்து கூடாது. சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். நல்ல ரொம்ப நண்பரோட கல்யாணம் தான். கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த மண்டபத்திலே சாப்பாடு. என்ன பண்ணாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கது சாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு அப்புறம் தான் சாப்பாடுன்ட்டாங்க. சரி, அது கூட பிரச்சனை இல்லை. சரின்னு கதவு திறந்தாங்க. வந்து எல்லாரும் வரிசையா உட்காந்துக்கிறோம். நாங்க கூட உட்காந்துக்கிறோம். கல்யாண பொண்ணோட தாத்தா உட்காந்துக்கிறார் சாப்பிடுறதுக்கு. அவன் வயசானவர். ஒரு அம்மா விசாரிச்சுன்னு வருது, என்ன அதுக்கு நீ ஏன் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிற? அர்த்தம் புரியுதா? நீ ஏன் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிற? என்ன உட்காந்தாருன்னா, கல்யாண மாப்பிள்ளைக்கு நான் அப்பா, நான் தான் லாஸ்ட் சாப்பிடணுமா? இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு ஒரு முறை, ஒரு இது வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படித்தான் அப்படின்னு. ஆனா கப்பல்ல இருந்து தப்பிக்கிறப்போ லாஸ்டா யார் தான் வரணும்? கேப்டன். ஃபர்ஸ்ட் ஏரியா அவர் உட்காந்து கூடாது. கடைசி லாஸ்ட் ஒன் டு பி சேவ்டு யாரு சொல்லுங்க? கேப்டன். அவன் தான் நல்ல தலைவன். நமக்கு ஒரு நல்ல தலைவனை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அவர் யாரு? கப்பல்ல மூழ்கின்குது, நம்ம எல்லாம் இருக்கிறோம் அதுல. ஒவ்வொருத்தரையா தூக்கி விட்டு கடைசியா நம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்த நல்ல தலைவர் நமக்கு உண்டு. தாவீது கூட நல்ல தலைவன். தன் ஜனங்களுக்காக இந்த வசனத்துல கூட அவன் திறப்பில நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். இந்த 3 நாள் மீட்டிங்ல நான் சவுலை பத்தி நேற்று தியானித்து கொண்டிருந்த போது, அமலேக்கை முழுவதுமாக கர்த்தர் முறியடித்து அமலேக்கின் ராஜாவை கொன்று போட்டு எல்லா மிருகங்களையும் கொன்று போட சொல்லி சாமுவேல் மூலமாய் கட்டளை கொடுத்தார். சவுல் போனாரு, போயிட்டு ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டாரு. முதல் தரமான 2ஆம் தரமான கொழுமையான மாடு ஆடுகளை பிடிச்சிட்டாரு. படக்கையாக்குறத கொஞ்ச நேரம் விட்டா அது தானா செத்துரும். அத்தை வீரமா வெட்டி சாவடிச்சாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாமுவேல் சந்திக்க வருகிறார். என்ன சவுலே, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா? ஆமா ஐயா, எல்லாம் செஞ்சுட்டேன்.
நம்ம ஆதாம் எப்பவுமே ரெடிமேட் ஆன்சர் வச்சுன்னு போவாரு, அந்த மாதிரி. ஆமாய்யா, அதே மாதிரி தான். ஆமா அப்படின்னு உடனே, அப்படியா, என் காதுல ஆடு மாடுகள் சத்தம் கேக்குது, அது என்னப்பா? அதுவா, ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த அவைகளை கொண்டு வந்தார்கள். சவுல் நல்ல தலைவன் இல்ல, தப்பு பண்ணது இவன். பழிய தூக்கி யார் மேல போட்டான்? ஜனங்க மேல போட்டான். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வருகிறது. சும்மா வீட்டுல உக்காந்துக்கிறப்போ, சும்மா இருக்கிறப்போ நம்மளால சும்மா இருக்க முடியறது இல்லை. வேலையா இருந்தாவே நம்ம நல்லவங்க, சும்மா இருந்தா நம்ம சும்மா உக்காந்து இருந்தாரு ஐயா, தாவீது ஐயா. என்ன நடந்துச்சு? படைத்தலைவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஜனங்களை எண்ணிடுனாரு. எல்லாரையும் கோத்திரமா எண்ணிடு. என்னது, ஜனங்களை எண்ணுறதா? அவன் சொன்னான், ராஜாவே இருக்கட்டும், எவ்வளவு பேர் நக்கட்டும், சென்சஸ் எல்லாம் வேணா. இல்ல எண்ணிடுனா. அவன் என்ன போனா, யூதா தவிர எல்லாரையும் எண்ணிட்டாங்க. ஆண்டவர் தாவீது கிட்டப்பா, நான் உன்னை என்ன சொல்ல, நீ எண்ணிட்ட. 3 விஷயங்கள் உனக்கு முன்னால வைக்கிறேன். 3 வருஷம் பஞ்சமா, 3 மாதம் சத்துருக்களால் துரத்தப்படணுமா, 3 மாசம் நான் உன்னை 3 நாள் நான் உன்னை அடிக்கணுமா? அதற்கு தாவீது சொன்ன பதில், நான் செத்தா ஆண்டவருடைய கரத்தில் சாவுறேன், நீரே என்ன அடி ஆண்டவர். இந்த 3ல ஆண்டவர் அடிச்சா அடி பலமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் வாதையினால் வாதித்தார். அப்படியே எருசலேம் வாதிச்சுட்டு ஜனங்க 80-85,000 பேர் செத்துட்டாங்க. தேவதூதன் எருசலேமுக்கு விரோதமா நீட்டுறான் பட்டயத்தை, உருவின பட்டயத்தோட வானத்துக்கு பூமிக்கு நிக்கிறான். தாவீது சென்டர்ல போயிட்டான். அவன் சொன்ன வார்த்தை, நான் இதை தியானிக்கும் பொழுது அப்படியே உள்ளம் மெல்ட் ஆயிடுச்சு. தவறு செய்தது நான், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவர் நிறுத்திட்டார். அங்க அந்த இடத்துல அந்த நிலத்தை பெரும் விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். அதே இடத்துல தான் பிற்காலத்துல சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினான். தவறு செய்தது நான், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று திறப்பிலே நிற்கிற தலைவனை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அவனை காட்டிலும் பல மடங்கு பெரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் இஸ்ரவேலுக்காக திறப்பிலே நின்றான். இயேசுவோ நம் எல்லாருக்காகவும் ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஆகவே இப்பொழுது அவரிடத்திலே கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. இந்த நம்பிக்கையோடு இந்த நாள் முழுசும் போலாம். அவருடைய கிருபை நமக்கு சாதகமாய் இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அவர் நம்மை மீட்டு கொள்ளக்கூடியவர். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாம் கைகளை ஒரு நிமிஷம், ப்ளீஸ் டேக் 1 minute. ஒரு நிமிஷம் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா.